வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு டிவி ப்ரோகிராம பத்தினது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ப்ரோகிராம். ஆனா, அதுல நாம கவனிக்காம விட்ட, இல்ல நமக்கு தெரியாத சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதோட ஆரிஜின்ஸ், இந்தியாவுக்கும் அதுக்கும் இருக்கிற சம்மந்தம், இதெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மொத தடவையா நம்ம சேனல பார்க்குறவங்க, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறது. நம்மள பல பேருக்கும் தெரிஞ்ச ஒரு மிக பாப்புலரான டிவி ப்ரோகிராம் தான் பிக் பாஸ். இந்த பிக் பாஸோட ஹிஸ்டரி என்ன? இந்த பிக் பாஸ்க்கு இந்தியாவுக்கு இருக்கிற தொடர்பு என்ன? இந்த பிக் பாஸோட பிசினஸ் என்ன? இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் டிவி ப்ரோகிராமோட இந்தியன் ஃபார்மேட். பிரதர் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் டிவி ஷோஸ். கிட்டத்தட்ட 510 சீசன்ஸ்க்கு மேல ஓடி இருக்கு. 63 பிரான்ச்சைஸ் கண்ட்ரீஸ்ல வெவ்வேறு ஃபார்மேட்ல. ஓகே. இதுல என்ன கான்செப்ட்? பிக் பிரதரோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு வீடு, அதுக்குள்ள வந்து கொஞ்சம் செலிபிரிட்டிஸ் அனுப்புறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போறவங்கள ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வர வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஒழுங்கா பண்ணாதவங்க எவிக்ட் ஆவாங்க. இதுல மக்களோட ஓட்டு யார் உள்ள இருக்கணும், யார் வெளியே போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாமே ஓகே. இந்த பிக் பாஸோட ஒன் லைன் என்ன? கான்செப்ட் என்ன? சோஷியல் கன்ஃபார்மிட்டி. அதாவது மக்கள் வெளியில இருக்கிறவங்க, தனக்கு யாருன்னே தெரியாதவங்க, தன்னை வந்து நல்லவன் அப்படின்னு சொல்றது. யார் நல்லவன்னு சொல்றாங்களோ, அவங்க தான் இந்த ப்ரோகிராமோட வின்னர். இந்த பிக் பிரதருக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற சம்மந்தம் என்ன? 1903வது வருடம் அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில பெங்கால் பிரசிடென்சில மோட்ஹெரிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் எரிக் ஆர்தர் பிளேர். இவரோட பென் நேம், அதாவது புனைப்பெயர் தான் ஜார்ஜ் ஆர்வெல். இந்த ஜார்ஜ் ஆர்வெல் 1949ல எழுதின புக் தான் 1984. அந்த 1984ல வர ஒரு கேரக்டர் தான் பிக் பிரதர். இந்த கேரக்டரை எடுத்து தான் பிக் பிரதர் அப்படிங்கிற டிவி ஷோ உருவாகுது. இந்த 1984 நாவலோட கான்செப்டும் ரீசனும் என்னன்னா, ஒரு டோட்டலிட்டேரியன் சொசைட்டி மக்களை வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அது மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது அவங்களோட திங்கிங் லெவல் வரைக்கும் எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்ணுது, அப்படி கண்ட்ரோல் பண்றதுனால என்னென்ன நடக்குது, மக்களுக்கு சுதந்திரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது, இதையெல்லாம் பேசுறது தான் இந்த நாவல். மற்ற டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் மாதிரியே பிக் பாஸ் மேலேயும், அதாவது இந்த பிக் பிரதர் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உள்ள போற கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் ஹவுஸ்மேட்ஸோட மென்டல் ஹெல்த். அவங்க வெளி உலகத்துல இருந்து தொடர்புலயே இல்லாம தனியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் கிடைக்காது. வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க புத்தம் புதுசா வந்துட்டு சில கேரக்டர்ஸோட இருக்கிறாங்க. அதனால அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, ஃபேவரட்டிசம். எவ்வளவு நல்லா உள்ள இருக்கிற ஒரு ஹவுஸ்மேட் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, யார் வின் பண்ணணுங்கிறத இந்த புரொடக்ஷன் தான் முடிவு பண்ணும். அந்த புரொடக்ஷனுக்கு பிடிச்சவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. வோட்டிங் சிஸ்டம் இருக்கு. பீப்பிள்லாம் செலக்ட் பண்றதா இருந்தாலுமே, அது மேல முழு நம்பிக்கை கிடையாது. 2வது, எக்ஸ்ப்ளோய்டேஷன். அதாவது அங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட மனநிலை, அவங்களோட குறை நிறை இதையெல்லாம் வந்து டிவி ப்ரோகிராம் தங்களோட டிஆர்பிக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதா நம்புறாங்க. 3வது, காம்ப்ரமைஸ்டு டிக்னிட்டி. உள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் குடுக்குறாங்க. அந்த டாஸ்க் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களோட சுயகௌரவத்துக்கு எதிரா இருந்தாலுமே கூட, அவங்க செய்ய வேண்டிய மாரி ஒரு காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷனுக்கு ஆளாகுறாங்க. காஸ்டிங் ஸ்டீரியோடைப்ஸ். அதாவது ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்கிற மாதிரியோ, இல்ல ஒரே கேரக்டரைசேஷன்குள்ள அடங்குறவங்களையோ வந்து இவங்க மறுபடி வந்து உள்ள போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு இன்டெலெக்ட், ஒரு சண்டை போடுறவங்க, ஒரு ரொம்ப பேசுறவங்க, அதுக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேண்டாத ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கணும். அப்புறம் ஒரு பரிதாபப்படுறவங்க, வயசுல பெருசு ஒண்ணு. இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டா வச்சு தான் உள்ள வந்து இது போடுறாங்க. அதனால வந்துட்டு இதுல புதுசா அவங்க வந்து பண்றதுக்கு எதுவும் இல்ல. பிளாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். அதாவது இந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னா, வேற வேற பிலீஃப்ஸ் ஆர் வேற வேற பிலோசபிஸ் இருக்கிற மக்கள வந்து ஒரே நேரத்துல ஒண்ணா ஒரு இடத்துல வைக்கிறப்ப, அங்க அவங்களோட பிலீஃப்ஸ்னாலயும், அவங்களோட பிஹேவியர்னாலயும் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ். இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இவ்வளவு கிரிட்டிசிசம் இருக்கிற பிக் பிரதர ஏன் மக்களுக்கு பிடிக்குது? இதுக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்ற ரீசன் என்ன? கியூரியாசிட்டி அண்ட் வாயரிசம். அதாவது மனுஷங்களுக்கு மத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் அவங்க வந்து டிவில மட்டுமே பார்க்குற செலிபிரிட்டீஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து வாயரிசம்ல போய் ரிசல்ட் ஆகுது. இந்த வாயரிசம்னா என்னன்னா, மத்தவங்களோட பிரைவேட் லைஃப்பையும், அவங்களோட இன்டராக்ஷன்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்றது. ஃபாரின்ல இருக்கிற டிவி ஷோல இது இது இன்னும் ஒரு படிக்கு மேல ஆஃப்டர் டார்க், அதாவது நைட்டுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன பண்றாங்கங்கிறத ஸ்பெஷலா சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வாயரிசத்த இது வந்து என்கரேஜ் பண்ணுது இந்த டிவி ப்ரோகிராம். கான்ஃப்ளிக்ட் அண்ட் ட்ராமா. அதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ்.
இந்த போட்டியும் சண்டையும் மனுஷனுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போட்டியும் சண்டையும் தான் மனுஷங்களோட வந்து அந்த ப்ராப்பரான ஒரு ஜீனியே டிரைவ் பண்ணிட்டு வருது. நெக்ஸ்ட் ட்ராமா. ட்ராமா எதனால நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல புதுசா உள்ள வந்திருக்கிறாங்க. வேற வேற மாதிரியான ஆட்களோட இருக்கிறாங்க. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட்லி பெயிண்டடா இருக்கும். ரொம்ப லைட்ஸ்லாம் வச்சு எப்பவுமே அவங்கள கவனிச்சுட்டு இருக்கிறத அவங்களுக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சோசியல் ஆத்தென்டிசிட்டி தேவைப்படுது. மக்கள் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இடத்துல சின்னதா எதுவும் நடக்கிறப்பயும், என்னதான் இது ஒரு ஸ்கிரிப்டட் டூ பேசிக்ஸ் மட்டுமே ஸ்கிரிப்டட் ஆக்கி இருந்துக்கிற ப்ரோகிராம்ஸா இருந்தாலும், மக்கள் உள்ள இருக்கிறவங்க ஹெவியா ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்விரான்மென்ட்டே அவங்கள ரொம்ப தூண்டிவிடும். எஸ்கேபிசம். தங்களோட பிரச்சனையில இருந்து, தனக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வழி வேணும். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ மக்கள் வந்து செலக்ட் பண்றாங்க. நீட் ஃபார் கண்ட்ரோல் ஆர் ஃபேக் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை மேல முழுக்க கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு எதையாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கிற இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்ல மக்கள் வோட் போடுறாங்க. நாம வோட் போடுறதுனால தான் அவங்க உள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் கண்ட்ரோல் சென்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு ரீசன். இது எல்லாத்தோட முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்பிட் ஃபேசினேஷன். அதாவது மனிதர்கள் எப்பவுமே தங்களோட டார்க் சைடு, டார்க் ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து நடக்கிற ஹை பிரஷரா இருக்கட்டும், இல்ல இங்க நடக்கிற வேற ஃபைட்ஸா இருக்கட்டும், கான்ஃப்ளிக்ட்ஸா இருக்கட்டும், முன்னாடி சொன்ன மாரி டிராமாஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து மக்கள அட்ராக்ட் பண்ணும். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்து பார்க்க வைக்கிறது. இதெல்லாம் தான் இந்த பிசினஸ காசா மாத்துறது. இந்த ஷோவ பிசினஸா மாத்தி, பிசினஸ காசா மாத்துறது. இவ்ளோ கிரிட்டிசிசம்ஸ் இருந்து, இவ்ளோ காரணங்கள் இருந்து எதுக்காக இந்த ப்ரோகிராம டெலிகாஸ்ட் பண்றாங்க? ஏன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபாரம். இந்த ப்ரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த ஹவுஸ் இஸ் பீயிங் பிராண்டட். யாராவது ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இதில வந்து இந்தியால வர வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா, 200லேருந்து 300 கோடி பெர் சீசன். அண்ட் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா, $190 மில்லியன். நாம இந்த ப்ரோகிராம பார்க்கலாமா? வேண்டாமா? எதுவுமே நம்ம சொல்ல போறதில்ல. ஜஸ்ட் இந்த ப்ரோகிராமோட ஒரு ஓவர்வியூ, இந்த ப்ரோகிராமோட சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்கிற கிரிட்டிசிசம் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ் இத பத்தி மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.